வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் மெயினாக நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்னு சொன்னால், காலமே இந்த திருச்சிராப்பள்ளியில் சன்ரைஸ் பார்த்துட்டு, அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இந்த ஹோட்டலில் இந்த சன்ரைஸை பார்த்துட்டு, பின்னர் நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு போய் ஸ்ரீரங்கம் ஃபுல்லாக அந்த கோபுரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு முதலே வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஸ்ரீரங்கத்தின் வரலாறுகளை பற்றி. அந்த வரலாறுகளை பார்க்க விரும்பினால் நீங்கள் அந்த முதல் வீடியோவை போய் பாருங்க. மற்றது ரோன் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த ரோன் வீடியோவில் ஸ்ரீரங்கம் எப்படி மேலேருந்து பார்க்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பார்க்க தெரியும். நான் இருக்கிற ஹோட்டல்லேருந்து இதுதான் வியூ. சன்ரைஸுக்கு ஸ்ரீரங்கம் அந்த முதலாவது கோபுரம் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி பார்க்கவே தெரியுது. இது நான் நிற்கிறது ஜோதி சூட்டுன்ற ஒரு ரெசிடென்டல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்றில் ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து ஒரு நடக்கும் தூரத்தில் தான், லெஸ் தேன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதிலேருந்து நல்ல வியூவாக இருக்குது. எங்கண்ட பால்கனியிலேருந்தும் இந்த கோயில்கிட்ட கோபுரத்தை பார்க்கறதுக்கு தான் இருக்கும். அண்ணாந்து பார்த்தாலும் அந்தளவு ஒரு பெரிய கோபுரமாக தான் இருக்கும். இப்போ நான் காலமாக போய் கொண்டிருக்கே அங்குள்ள மக்கள் கோலம் போடுறது தொடக்கம் காலமை வேடை கடமைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவன். மாடுகள், அதாவது கோமாதா எல்லாம் அங்கே நின்று கொண்டிருந்தது. முகப்பிண்ட தோட்டத்தை பாருங்க. இந்த தோட்டத்தையும் ரோன் வீடியோவில் வர்ற தோட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்களோன்னா தெரியும். இந்த கோபுரம் எவ்வளவு மிகப்பெரிய கோபுரம் உண்டு. இந்த கோபுரத்துக்குள்ளால் ஒரு சாலையே போகுது. அந்த சாலையில் சில பல வண்டிகள் போகிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. இப்போ நீங்கள் உயரத்தில் பார்க்குற இந்த சிற்பங்கள் எவ்வளவு வடிவாகவும் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். தென்னிந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோபுரங்களில் இந்த கோபுரமும் மிகப்பெரிய ஒரு கோபுரம். இந்த கோபுரத்தை பார்க்குறதுனாலே மிகப்பெரிய ஒரு வடிவாக இருக்கும். ஸ்ரீரங்கம் அதுக்கு தான் மிக ஃபேமஸாக இருக்கும். இதே மாதிரி பிரமாண்டமான கோபுரத்தை நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி தஞ்சாவூரில் உள்ள கோபுரமும் தஞ்சை பெருங்கோயிலில் உள்ள கோபுரமும் இதே மாதிரி தான் பிரமிக்க வைக்கும். இந்தளவு பெரிய கோபுரத்தை பார்க்க உங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்குது. இந்த மாவள ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி தமிழ் இன்ஜினியர்ஸ் செய்தான்னு சொல்லி பாருங்க. இதுதான் கோபுரத்துக்களால் போகிறது. இதெல்லாம் இப்போ இந்த கோபுரத்துக்களால் போன உடனே முதலாவது பிரகாரம் வரும். அதில் இருந்து 7 பிரகாரங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அதை பற்றி நான் முதல் வீடியோவில் உங்களோட கதைச்சிருப்பேன். உள்ளுக்கே பாருங்க எவ்வளோ நீட்டு, எவ்வளோ பெரிய இடத்தை எடுத்து இந்த கோபுரம் கட்டியிருக்கிறார்கள் என்று. இந்த கோபுரத்தில் கதவுகள் இருக்கும். கதவு ஆனால் சாத்தப்படுவதில்லை. இப்படியே நடந்து போனால் போல் இது முதலாவது பிரகாரம். அதுக்கு அடுத்து கோபுரத்துக்கு அங்கால வர்றது 2வது பிரகாரம். அவ்வாறு 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது பிரகாரம்னு 7 பிரகாரங்களை இங்கே பார்க்கத்தக்கதாயம் இருக்குது. இந்த கோயில் 7 பிரகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு கோயில் தான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில். இந்த கோயிலில் எல்லாமே 7 தான். அதை பற்றியும் முதலாவது வீடியோவில் உங்களோட கதைச்சிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு பிரகாரங்கள்லையும் மக்கள் வாழுகின்றார்கள். அதே நேரம் மக்களுக்கு தேவையான கடைகள், மற்ற தேவையான விஷயங்கள் எல்லாம் இந்த பிரகாரங்களுக்குள்ளேயே இருக்குது. இந்த கோயில் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் உள்ள ஆட்டுத்தீவில் இருக்குது. என்னென்னும் இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னா வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். வியூ பாயிண்டில் இருந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மற்ற கோபுரங்கள் எவ்வாறு நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 3வது பிரகாரத்தை தாண்டி போன உடனே தான் வியூ பாயிண்ட் இருக்குமென்று சொல்லப்படுது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறேன். இதுக்கு பிறகு நான் ஏர்போர்ட் போகணும். அப்போ குயிக்காக போய் பார்க்கலாம்னு சொல்லி போனால் அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு முதலே சொல்கிறேன். நான் வியூ பாயிண்ட்டை பார்க்க போவேக்க நார்மலாக 8 மணிக்கு தான் வியூ பாயிண்ட் திறக்கிறது. நான் ஏர்போர்ட் போகணுன்றதுக்காக முதலே போய் அவங்களோட கதைச்சி பார்த்துட்டு மேலே ஏறுவோம்ன்றதுக்காக முதலே போயிட்டு அங்கே ஸ்டாஃப் ஒரு 7:30 அப்படி நின்றுச்சுன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் வெளில போகணும்ன்ற உடனே இந்த ஸ்டாஃப் எனக்காக அந்த இடத்த ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அனுமதி தந்தவன். இப்போ நீங்கள் பார்க்க தெரியுது, முதலாவது கோபுரத்துலேருந்து நாங்கள் வந்துட்டோம். இந்த கோபுரத்தை தாண்டி அடுத்த கோபுரம். இந்த கோபுரத்துக்குள்ளால் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போகிறது. நேற்று இந்த கோபுரத்துக்குள்ளால் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போனால் இதைத்தான் சொல்கிறது வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள அநேகமான கோபுரங்கள் தெரியும்.
அநேகமான கோபுரங்களை பார்க்குறதுக்காக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரலாம். அந்த அவர் தான் என்னோட வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கேன் நான் இந்த மேலேருந்து பார்க்குறதுக்கு. இது பெரிய அதிசயமாக இருந்தது. மேலே இருந்து பார்க்கையும் வடிவாக இருந்தது. அதே நேரம் ட்ரோன் வீடியோவும் எடுத்தனால் பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த ஸ்ரீரங்கம். நீங்களும் வந்தால் இந்த வியூ பாயிண்ட் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. காலம் 8 மணிலேருந்து பின்னேரம் 5 மணி வரை திறந்திருக்கும் இந்த வியூ பாயிண்ட். 100 ரூபா தான். வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வித்தியாசமான காசுகள் இருக்குது. அந்த காசுகளை கொடுத்த உடனே மேலே வந்திருந்து நீங்கள் வீடியோவோ ஃபோட்டோவோ உங்களுக்கு தேவையானதை எடுக்கலாம். இப்போ இந்த வியூ பாயிண்டில் நான் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி நான் ஜோதி சூட்டுக்கு போய் என்னுடைய பேக்குகளை எடுத்துக்கொண்டு நேராக திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டுக்கு போய் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டில் இருந்து கொழும்புக்கு போகிறேன். கொழும்புக்கு போகிறது தான் அடுத்த வீடியோ. இதுதான் என்னுடைய கடைசி கோயிலாக இருக்கும். இங்கே கடைசியாக நான் போனது உச்சி பிள்ளையார் கோயில். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கு இந்த வியூ பாயிண்டில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறேன். ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எப்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போனால் அந்த வீடியோவையும் அடுத்ததை அப்லோட் பண்ணுவேன். அதையும் பாருங்க. இந்த சேனலில் வர கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுங்க. இந்த பயணத்தில் கணக்க கோயில்களுக்கு போனால், தமிழ்நாட்டில் உள்ள கணக்க கோயில்களுக்கு போனால் அந்த விவரங்கள்லாம் உங்களோட பகிர்ந்திருக்கேன். அதே மாதிரி ரூட்டில் நீங்கள் போனீங்களோண்டா கணக்க கோயில்கள் பார்க்கலாம். ஸ்டில் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு 50 ரூபாவும் வீடியோ கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு 100 ரூபாவும் இந்த வியூ பாயிண்டில் எடுப்பினேன். அடுத்த முறை இந்தியாவுக்கு வரைக்கும் அடுத்த பல கோயில்களோட போவேன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு ட்ராவல் வீடியோவும் ஸ்ரீலங்காவில் எந்த கோயில் பார்த்தேனான்றதையும் உங்களோட பார்க்குறேன்.